தெய்வீக சிந்தனைகள் அதிகம் கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சிவன் ஜோதிடம் சார்பாக வணக்கம். எடுத்த வேலைய கொழுத்த நேரத்துல செய்து முடித்து பேரெடுக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த விருச்சிகத்துடைய பிளஸ் என்ன தெரியுங்களா? இவங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு குடுத்த வேலைய நான் செய்வேங்க. நேரம் அப்படிங்கிறது பஞ்சுவாலிட்டில இவங்கள மிஞ்சிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. கஷ்டமோ, நஷ்டமோ, அந்த நேரத்துக்கு எந்திச்சிக்கிறது, ஒரு நேரத்துக்கு வந்துட்டு கிளம்பி போகுறது, இந்த மாதிரியான விஷயத்துல விருச்சிக ராசி ரொம்பவே ஷார்ப்பா இருக்கக்கூடியவங்க. இவங்கள எல்லாரும் வந்து பாத்தீனாக்க, பேச தெரியாதவன், பொழைக்க தெரியாதவன், ரூடா பேசுறான், தலகாணம் புடிச்சவன், திமிரு புடிச்சவன், பல பேர் வச்சிருப்பாங்க. நெறைய பேர அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. நெறைய இடங்கள்ல விருச்சிகம் அப்படிங்கிறது கேலி கூத்தாலாம் பல பேரால பண்ணப்பட்டுருக்கும். இந்த விஷயம்லாம் உண்மைன்னு நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இருந்தாலும் இந்த விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீழ்ச்சிங்கிறது கிடையாது. யாரு எத்தன பேர் என்ன சொன்னாலும் சரிங்க. இவனுடைய உழைப்பு இருக்கு இல்லையா? அது உண்மையான உழைப்பு. இவங்களுக்கு வந்து இந்த கலியுகத்துல பேச தெரியல. தனக்கு என்ன தோணுதோ வெளிப்படையா பேசுறதுனால, அந்த வெளிப்படையா அப்படிங்கிறது வந்து பொய் பித்தலாட்டம் பேசுறவங்க எப்படி பேசுவாங்கன்னா, "ஆ இல்லைங்க, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு" அப்படி சொல்லுவாங்க. ஆனா, இந்த விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும், "ஏங்க நீங்க பண்றது ஒரு மாதிரி இருக்குங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க?" இப்படி வெளிப்படையா பேசுவாங்க. முன்னாடி பேசுனதுக்கும், பின்னாடி பேசுனதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இவங்க வந்து மனசுல தோன்றத பேசுறதுனால இவங்க கெட்டவங்களாமா. ஆனா, அதுக்கு முன்னாடி மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வெளிய ஒரு மாதிரி ஆக்ட் குடுக்குறவங்களுக்கு நல்லதுன்னு பேராமா. அதெல்லாம் வந்துட்டு பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. வந்தா வராட்டி போ. நான் இப்படிதான். முக்கியமா என்னுடைய பெர்சனல் விஷயத்துல நீ தலையிடாத. எனக்கு முக்கியமா அந்த விருச்சிக ராசிக்கு என்ன தெரியுமா? ஒரு பெரிய கோவம் வந்துரும். கேரக்டர தப்பா பேசுனாக்க ரொம்ப கோவம் வந்துரும். தன்னுடைய அடையாளம் அப்படிங்கிறது தன்னுடைய குணம் தான். அத நீங்க மாத்த சொல்றதுக்கும், என்னுடைய பேச்ச நீங்க மாத்திக்க சொல்றதுக்கும் நீங்க யாரு? நான் இப்படிதான். என் கூட பழக்கம், வழக்கம் வச்சுக்கிட்டா வச்சுக்கோங்க, வச்சுக்காட்டி போங்க. நீங்கலாம் அப்படி பேசுவீங்க, நீங்களும் அப்படி தப்பா நினைப்பீங்க அப்படின்னு நான் என்ன மாத்திக்க ஆரம்பிச்சேனாக்கா, நான் என் வாழ்க்கையே முடிச்சுக்கணும். இப்படியும் ஒரு கட்டத்துல நிப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. எவ்வளவுதான் சோதனைகள் வந்து கடவுள் கொடுத்தாலும், இவங்கள பொறுத்தவரைக்கும் கடவுளவே திட்ட செய்வாங்க. தப்பா கிடையாதுங்க. ஏன் எனக்கு இந்த மாரி இது பண்ற? எனக்கு இந்த மாரி திருட்டுத்தனம் பண்றதுக்கு நீ கத்துக் குடுத்துருக்கலாம் இல்ல அப்படின்னு கடவுள்கிட்டயெல்லாம் வந்துட்டு கிளாஸ்க்கு எடுக்க கேட்பாங்க. இப்படி கொஞ்சம் வேடிக்கையாகவும், ரொம்பவே உண்மையாகவும் வாழக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்கு, இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது? நான் தலைப்பு போட்டிருக்கேன். செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது திடீர் திருப்பங்கள கொடுக்க போகுது. 100% உண்மையான விஷயம். இதுதாங்க நடக்க போகுதுன்னு போட்டிருக்கேன். உடனே விருச்சிக ராசிக்காரங்க என்னையும் திட்ட செய்வாங்க. ஆமா நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப இதுதான் வந்து சொல்ல வந்துட்ட. இந்த மாசத்துல மட்டும் என்ன கடவுள் எனக்கு நல்ல விஷயத்த குடுத்துற போறாரு. யாராவது எனக்கு நல்லதா பண்ணிட போறாங்க. இல்ல எனக்கு யாராவது துணையா நிக்க போறாங்க. நான் பேசுறது கரெக்ட்டு. நீ செய்யறது கரெக்ட்டுப்பா அப்படின்னு எனக்கு யாராவது துணையா வரப்போறாங்க. இப்படின்னும் பேசுவீங்க. உங்களுடைய குணநலங்க தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தப்பா நினைக்காதீங்க. விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் குழந்தைத்தனம் அதிகமா இருக்குங்க. இவன்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மனசே லேசாகிடும். நான் என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு பொய்யான விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பேச தெரியாது, நடிக்க தெரியாது, யாரையும் ஏமாத்த தெரியாது. வெட்டு 1 துண்டு 2. கட் அண்ட் ரைட்டா பேசுறதுனால இவங்க எல்லாருக்கும் கெட்டவங்க. இவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இவங்க வந்து பாத்தீனாக்கா உத்தமர். இதனால இவங்க வந்து எல்லார்கிட்டயும் தன்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எப்பயும் வைக்கிறதில்ல. ஏன்னா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது எனக்கே தெரியும் அப்படிங்கிறதையும் இவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க. சோ தனக்கான இடத்தை, தனக்கான வேலைய கட் அண்ட் ரைட்டா பேசி கரெக்ட்டா வாழக்கூடியவன் இவங்க. எல்லார்கிட்டயும் தவறான பெயர் இருந்தாலும், தன்னுடைய குணத்த மாத்திக்காத ரொம்ப நல்லவங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க. நான் சர்டிபிகேட் குடுக்குறேங்க உங்களுக்கு. ஏன்னா, உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும் தான் உங்களுடைய குணநலம் தெரியும். உங்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சதுல நானும் புரிஞ்சுக்கிட்டேங்க. விருச்சிகம் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லவங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியுதோ இல்லையோ, யாருக்கும் உபத்திரம் குடுக்கக் கூடாது அப்படின்னு வாழக்கூடியவங்க. ஒரு திறமைசாலிய பார்த்தா மதிக்கூடியவங்க. ரோட்ல யாரோ ஒருத்தங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன் கையில வந்துட்டு ஒரு ரூ. 100 இருந்தாக்க எடுத்து குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க யார் என்னன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய கேரக்டர வந்து மத்தவங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ருச்சிகத்த பத்தி பேச போனாக்கா நெறைய பேசலாம். ஒரு டிக்ஷனரியே போடலாம். தப்பே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நெறைய நல்ல குணங்கள் வந்துட்டு விருச்சிகத்துக்கிட்ட இருக்கு. புரிஞ்சுக்காதவங்களுக்கு இந்த வீடியோ பதிவ ஷேர் பண்ணிவிட்டு சொல்லுங்க. எங்கேயோ ஒரு பொண்ணு என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கு பாரு. வீட்ல இருக்கிறவங்களுக்கு, கூட பொறந்தவங்களுக்கு, அப்பா, அம்மாவுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்காக நான் பேசுறேன். ஏன்னா விருச்சிகத்துடைய குணம் அப்படி. அவங்களுக்கு ஒரு நாளும் வந்துட்டு பொய் சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டாங்கலாம் சொல்லல. அந்த பொய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க,
ஒரு உங்களுக்கு பாதிப்பு அடையும் அப்படின்றதுக்காண்டி சொல்லுவாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காகவோ, தன்னுடைய தேவைக்காகவோ, உங்கள ஏமாத்தணுன்ற நோக்கத்துக்காகவோ அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. நெறைய இடங்கள்ல அவங்க பொய் சொல்லியிருந்தாலும் உடனே டக்குன்னு மாட்டிக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வராதுங்க. கெட்டது செய்யவே வராது. நன்னப்பை மட்டும் எப்படி என்ன பார்த்தாங்கன்னா, அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும்னு நெனைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சுத்தமா சுட்டு போட்டாலும் வராது. உண்மைக்கு மட்டும் தான் உழைக்கக்கூடியவங்க இவங்க. உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை குடுக்க போகுது. அது உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றமா அமையப் போகுது. என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லணும் அப்படின்னா, உங்க ஜாதகம் என் கையில இல்ல. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பேரு வச்சிருக்காங்க? உங்க அப்பா, அம்மா என்ன பேரு? அவங்களுடைய தொழில் என்ன? நீங்க எந்த ஊரு? என்ன நேரத்துக்கு பொறந்தீங்க? எந்த இடத்துல பொறந்தீங்க? இப்ப எதுவுமே எனக்கு தெரியாது. நான் எப்படி சொல்ல முடியும்? பொதுவா விருச்சிக ராசியில கூடிய 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சிய பொறுத்து விருச்சிக ராசிக்கான பலன் சொல்ல முடியும். உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்கங்கிறத பார்த்து சொல்ல முடியும். மேலும் இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடையறாங்க, அத பார்த்து நான் சொல்ல முடியும். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க களத்திரஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும், புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க. அதுவே லாபஸ்தானத்துல சுக்கிர பகவானும், கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. இவங்களை அடுத்து சுகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலே இருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் என கிரகங்கள் வலம் வராங்க. கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்துல 17ஆம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. இவரை அடுத்து ஒரு நாள் கழித்து 19ஆம் தேதி தொழில்ஸ்தானத்திலே கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே நாள்ல அதே 19ஆம் தேதி லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அயன சைன போகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாசத்துல இடமாற்றம் ஆகுறாங்க. இத வச்சு பாக்குறப்போ தன்னுடைய வழியில எனக்கு நல்லதோ கெட்டதோ அது நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு வாழக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. நீங்க இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் நிதானமாக செயல்படுவதன் மூலம் பல காரியங்களை சாதிக்க முடியும். விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்தம் கவுத்தன்ற பழக்கம் ஜாஸ்தி. இத சொல்றேனே, வெட்டு 1 துண்டு 2 மர்கையா. இப்படிதான் இருப்பீங்க. வேணாம். கொஞ்சம் நிதானமா யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள மாதிரி வெற்றியாளர யாரும் பார்க்க முடியாது. நான் அடிச்ச மணி உனக்கு கிடைச்சோ இல்லையோ, கவர்மெண்ட்க்கு கிடைச்சுன்ட்டு ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாரு இல்லைங்களா? அதே மாதிரி தான் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, கடவுளுக்கு புரிஞ்சிருச்சு. அதற்கு ஒரு சில சொல்யூஷன தான் இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ எடுத்தங்கவுத்தன் பேசுறதுனால நெறைய இடத்துல கஷ்டங்கள அனுபவிச்சீங்க. நெறைய தோல்விகள சந்திச்சீங்க. அது வேண்டாம். நிதானமா யோசிக்க சொல்லியிருக்காங்க. யாரு பாப்பா சொன்னாங்க? ஆ கடவுள் சொல்லியிருக்காருங்க. அசரீரி வாக்கா நெனச்சுக்கோங்க. மேலும் இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் அனுகூலமான பலன்கள நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு நாள் எனக்கு நல்லது நடந்துச்சா? அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்கல்ல. இனிமேல் நல்லது நடக்க போகுது. எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த தனாதிபதி இருக்கக்கூடிய குரு 7ஆம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். எப்பா! விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி வெடவெடத்து போயிடுறீங்க. நெறைய பிரச்சனைகள மாட்டிக்கிட்டு, ஒரு மாதிரி பயத்திலேயே நடுங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அதெல்லாம் கிடையாது. வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இனிமேல் நெஞ்ச நிமிர்த்தி நிக்க போறீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில மிக நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். யாரு? என் கூட பொறந்தவங்களா? அது சரி அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க. அவங்களையவே கடவுள் மாத்திருக்காரு. என்ன இருந்தாலும் நம்ம உடன்பிறப்பு, நம்மளுடைய சொந்த ரத்தம் அப்படின்ற உணர்வ உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறைய கடவுள் தூண்டி விட்டுருக்காரு. நெனச்ச வசதிகள் எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கும். எதிலும் லாபம் கிடைக்கும். மனசுக்கு தெம்பு உண்டாகும். வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கைகூடி வரும். உங்களுடைய வாக்கு வன்மையால காரியங்கள் கைகூடி வரும். ஆன்மீக எண்ணம் உண்டாகும். இப்போ உடனே விருச்சிக ராசிக்காரங்க நினைப்பாங்க, யார்? நான் பேசியா? நான் பேசி சாதனை புரிய போறேனா? நான் பேசினாவே அங்க பிரச்சனை தாங்க வருது அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசுங்க. கடவுள் இருக்காரு. இப்ப "நீ போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான். கடவுள் சொல்றாரு. வரக்கூடிய வாய்ப்ப நீங்க பயன்படுத்துங்க. கடவுள் உங்களுக்கு துணை நிப்பாரு. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களே, தொழில், வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல நிலைக்கு உயரப் போகுது. போட்டிகள் நீங்கும். நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தேவையான நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றம் காண போறீங்க. நிலுவையில் உள்ள பணம் உங்க கைக்கு சேரும். உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்பட போகுது. மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குங்க. ஒரே லைன் தாங்க. விருச்சிகமே, எத்தன விஷயத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, கண்ணீர் வடிச்சீங்களோ, அது எல்லாமே மாற்றத்துக்கு உள்ளாகிட்டு, எல்லாமே சாதகமான அமைப்புல உட்கார போகுது. பயந்தீங்களா? பயம் இருக்காது. தைரியமா இருக்க போறீங்க. பண விஷயம் கையில நிக்கலையா? பணம் இனிமேலுக்கு உங்க கைக்கு சேரப்போகுது. எதையுமே செய்ய முடியல ஒரு மனக்குழப்பத்துல இருந்தீங்களா? அதெல்லாம் கிடையாது. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவு எடுப்பீங்க. உங்கள மாதிரி ஆட்சி செய்யறதுக்கு ஆளே இல்லன்ற அளவுக்கு தைரியமா, வீரியமா
வேகத்தோட, விவேகத்தோட செயல்பட போறீங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க. வீட்ல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது. பிள்ளைகள் மூலமும் பெருமை கிடைக்குங்க. உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் மனோதைரியம் கூடுங்க. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்மை, தீமை பற்றி கவலைப்படாம உங்களுக்கு கொடுத்த பணியை நீங்க திறம்பட செய்து முடிச்சு பாராட்டுகளை பெற போறீங்க. போட்டிகள் மறைய போகுது. ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். மறைமுக எதிரிகள் மறைந்து போவாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை கூடக்கூடிய காலகட்டம். அடுத்ததான் அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க. பணவரத்து கூடும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதை பிறக்கும். திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிதானமாக இருப்பது உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்குங்க. ராகுவினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணவரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. வேற மொழி பேசுற நபர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி நிலை உயரும். நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்குங்க. ஆக மொத்தத்துல விருச்சிக ராசிக்காரங்களே, செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது சகல விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. நீங்க வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கடவுளுடைய அனுகிரகத்தினால முன்னேறி போங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுங்க விருச்சிக ராசிக்கான செப்டம்பர் மாதத்துடைய பொது பலன்கள். இப்போ நம்ம அந்த நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்க, விருச்சிக ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் கூடுதல் விவரமா இருக்கும். அதன் அடிப்படையில விருச்சிகம் ராசி, விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். சூழ்நிலை அறிந்து அதற்கு ஏத்த மாரி வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா பிறந்திருக்கு. குருவுடன் உங்களுடைய ராசிநாதன் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைய போறீங்க. குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும். அடுத்ததா சூரிய பகவான் உங்களுக்கு ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வேலை தேடிக்கொண்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். நல்ல சம்பளத்தோட நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை அமையும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்றீங்களா? உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. லாபம் பல வழிகள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் இந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்கு, அதாவது விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு உடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குரிய பாதை வெளிச்சமாக தெரிய போகுது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க. பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழில்ல முன்னேற்றம் அடைய போறீங்க. பார்த்து வரக்கூடிய வேலையிலும் உயர்வு தோன்றும். கணவருடன் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க. உங்களுடைய உடன்பிறப்புகளால உங்களுக்கு ஒத்துழைப்புடன் சில வேலைகள்ல லாபம் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துடைய முற்பகுதியில படிப்புல கொஞ்சம் கவனம் சிதறாம படிச்சீங்க அப்படின்னாக்கா, பிற்பகுதியில படிப்பு விஷயத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்ததான் அனுஷம் நட்சத்திரம். உங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி, நீதி, நியாயம் இத பார்த்துதான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்களை எல்லாமே நிறைவேத்தி கொடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. இத்தனை நாளா உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி வேடிக்கை பார்த்த உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி வக்ரம் அடைந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலை சீராகும். துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதிக்க போறீங்க. உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே விலகி போக போகுது. குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு நேரடியாக இருக்கிறதுனால செல்வாக்கு உயரும். பொருளாதார நிலை அப்படிங்கிறதும் உயரப்போகுது. ஒரு சிலருக்கு புதிதாக சொத்து சேருங்க. குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். கேது பகவானோட சஞ்சரிப்பு அப்படிங்கிறது குருவின் பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிறது உயர போகுது. மேலும் விருச்சிக ராசி சேர்ந்த ஆன்மீகவாதிகளுக்கு செல்வாக்கு உயருங்க. வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஆதாயத்தை வழங்கும். விவாகரத்து பெற்றவங்க, துணையை இழந்தவங்களுக்கு கூட மறுமணத்திற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல வெற்றியான வாழ்க்கை துணை அமையும். ஜீவனஸ்தானத்துல சூரிய பகவான் ஆட்சியா சஞ்சரிக்கிறதுனால வேலைக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல முன்னேற்றம் காண்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். வித்யாகரன் அப்படின்ற புதன் பகவானால, அதாவது கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானால மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களுடைய ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் மறைவு பெறாருங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. காவல்துறை, ராணுவம், மீட்பு பணிகள்ல ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு
உங்களுடைய பணி இடங்கள்ல விழிப்புணர்வோடு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. எப்பவுமே விருச்சிகம் அப்படின்னாவே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இல்லையா? உங்கள உணர்ச்சி வசத்த கட்டுப்படுத்துங்க. நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே ஒரு வெளிச்சமான பாதை காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் கேட்டீங்கனாக்க, குரு பகவானை வழிபாடு செய்ய வியாழக்கிழமைகள்ல நவகிரகங்கள் வீற்றக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்த கேட்டை நட்சத்திரம். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வெற்றி பெறக்கூடிய கேட்டை நட்சத்திரமே. உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது விஜய வெற்றிக்கான மாதமா பிறந்திருக்கு. வெற்றினா சாதாரண வெற்றி இல்லைங்க. மத்தவங்க செய்ய முடியாத வேலை, மத்தவங்க செய்ய தயங்கக்கூடிய வேலை, யாராலயும் முடியாது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வேலைய சர்வ சாதாரணமா செஞ்சு வெற்றி கொடியை நாட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கு. உன்னுடைய ராசிநாதனுடன் குரு பகவான் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால மண்ணை நீங்க அள்ளி எடுத்தாலும் சரிங்க, அது பொன்னா மாறும். சிறிய முயற்சிகளும் பெரிய லாபத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்த புதிய பாதை தெரியும். மேலும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலகி ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும். செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல மறைந்திருக்கிறதுனால குரு வழங்கக்கூடிய யோகமான பலன் அப்படிங்கிறது தொடருங்க. உங்களுடைய ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களை தகுதிக்கு ஏத்த நல்ல வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். புதிய தொழில் தொடங்க நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். மாசத்துடைய முற்பகுதியில சுக்கிரனால நன்மைகள் வழங்க முடியாம போனா கூட சரிங்க. மாசத்துடைய பிற்பகுதியில உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும். பொன் பொருள் சேரும். புதன் பகவானின் சஞ்சார நிலை அப்படிங்கிறது மாசம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க, பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். சோ, நட்சத்திர பலன்களும் பார்த்தாச்சு. நான் அடிச்சு சொல்றேங்க. ஆணித்தனமா சொல்றேன். உறுதியா சொல்றேன். என்ன சொல்றேன்? செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையில வளம், நலம் எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய மாதமா வந்திருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் யார் என்ன சொல்ல போறாங்க? நான் செய்றது எதுவும் உருப்படாது போல, இப்படிலாம் நெனச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நெகட்டிவா வாழ்ந்த உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மாறப்போகுது. நல்லதே நடக்கப் போகுது. தனிப்பட்ட முறையில நட்சத்திரத்திற்கான பரிகாரம், அதிர்ஷ்ட நாட்கள சொன்னோம். இப்போ பொதுப்படியா நம்ம விருச்சிக ராசிக்கு பேசோம்னா, செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய, வேலும் மயிலும் துணை நிற்கும் முருகன் உங்களுடைய தோளில் அமர்ந்திருப்பார். நல்லதே நடக்கப் போகுது. யாமிருக்க பயமேன்னு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பிறந்திருக்குங்க. முருகப்பெருமானுடைய அருள் ஆசியினால. செந்தில் ஆண்டவர் செப்டம்பர் மாதத்த உங்களுக்கு குடுத்திருக்காரு. லாஜிக்கா இருக்குங்களா? ரைமிங்கா இருக்கா? எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க எவ்வளவுதான் நீங்க சண்டை சச்சரவு பண்ணாலும் சரிங்க, முருகப்பெருமானுடைய அருள் தான் உங்கள வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த வந்து உணர்ந்து, அவர் வந்து எப்பவும் வழிபாட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டனாக்கா, திங்கள், வெள்ளி இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துல 25, 26 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா 18, 19 இந்த நாட்கள நல்ல சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப பேசியிருக்கோம். ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கோம்னு நான் நம்புறேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தாக்கா மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே, எல்லா காலகட்டமே ஏற்றம், இறக்கம் எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா, நீங்க கஷ்டப்படுற மாரியோ, நஷ்டப்படுற மாரியோ இனி இருக்காதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு அப்படிங்கிறது பொது பலன்கள் தாங்க. தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு நடக்க போகுது. மீதி இருக்கக்கூடிய விஷயத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன வழிபாடு செய்யுங்க. எப்பல்லாம் உங்களுக்கு தோணுதோ, அப்பல்லாம் முருகப்பெருமான முருகா முருகான்னு மனமுருகி வேண்டுங்க. உங்க பக்கத்திலேயே உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கும், உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள தடுத்து நிறுத்துறதுக்கும் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? ஓடோடி வரக்கூடியவர் இவர்தான். சோ சத்தியத்தையும், நியாயத்தையும், தர்மத்தையும் தூக்கிக்கிட்டு வாழக்கூடிய விருச்சிக ராசிக்கு இனி எல்லாம் சுகமே நலமே. வாழ்க வளமோடு, நலமோடு, வாழ்க வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள். ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, முத்துக்குமரா, செந்தில் ஆண்டவா, வடிவேலா, யாமிருக்க பயமேன்,
வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு இந்த பயம். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.